Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. 7ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சு வச்சோம். அவங்களுடைய பயங்கரவாத முகாம்களில் ராணுவ முகாம்களிலே பொதுமக்கள்கிட்டே கிடையாது. பயங்கரவாதம் அவங்க கோச்சுக்கிட்டு பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எங்கள் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. 10ஆம் தேதி சாரி சார் அப்படின்னு சொல்லி 3 நாளில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு போர். பாகிஸ்தான் தரப்புலேயே இது ஒரு வெற்றி கொண்டாட்டமா அங்கங்க ஊர்வலம்லாம் நடத்திட்டு ஏப்பா எங்களுக்கு வந்து குறி வச்சு அடிக்கிறது மட்டும்தான் வேலை. பாடி என்ற வேலையெல்லாம் எங்களுடைய வேலை கிடையாது. அவங்க எண்ணிக்கை எங்க அப்படின்னா அவ்வளவுதான். நம்முடைய வேலையை நம்ம மிஷன் கம்ப்ளீட்டட். நம்முடைய பிரஸ் மீட் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பேட்டிலையும் குறைஞ்சபட்சம் 10 படம் காட்டுறாங்க. குறைஞ்சபட்சம் சேட்டலைட் இமேஜ், ராக்கெட்டு, விஷுவல்ஸ், டைரக்டா அடிச்சது, ஹிட்டிங் விஷுவல்ஸ் எல்லாமே. அப்படி பாகிஸ்தான் ஏதாவது வந்துச்சா நீங்க சொன்ன மாதிரி சீஸ் ஃபயர் இல்லை. நம்ம அஃபீஷியலாக பயன்படுத்துகிற வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை இப்போ வரைக்கும் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு திரும்பி சாயந்தரம் 5:30 மணிக்கு நடந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர்கள் வந்து வேண்டாம், விட்டு வலிக்குது, அழுதுருவேன் அப்படின்னா ரைட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான். அது வந்து இன்னும் நம்ம வந்து நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் இந்த பேச்சுக்கு பிறகு இந்த ஆபரேஷன் இஸ் ஸ்டில் ஆன். அவங்க தாக்குதல் நடத்தினாங்க இல்லைன்னு சொல்லல. தாக்குதல் நடத்தல நமக்கு 4-5 தப்பிச்சு. அதையும் நான் சொல்றேன். அவங்க வந்து 100 அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரோனு, நம்ம 92 அடிச்சிட்டோம். ஒரு 7-8 உள்ள விழுந்திருக்கும். அதே நான் மறுக்கல. அவங்கள்ட்ட வந்து அட்லீஸ்ட் 40 பேர் எழுந்திருக்காங்க. நம்மகிட்ட டேட்டா இருக்கு எங்க அப்படிங்கிறது. எல்ஓசியில் மட்டும் இல்ல உள்ளே வரைக்கும் 40 அட்லீஸ்ட். நம்மகிட்ட 25 அப்பாவியர்கள் பலியானாங்க ஏப்ரல் 21. அவருடைய குறைஞ்சபட்சம் 100 பயங்கரவாதிகள் பலியாங்க 4 டைம். நம்மகிட்ட 5, அவங்கள்ட்ட வந்து 40 யாரு ராணுவ வீரர்கள். நம்மகிட்ட 25 சிவிலியன், அவங்கள்ட்ட வந்து 100 பயங்கரவாதி. நம்மகிட்ட ஒரு டேமேஜ் கூட கிடையாது எந்த ராணுவ விமான தளத்துக்கும். அங்க எவ்வளவு டேமேஜ்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம அறிவிச்சிருக்கோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி. போர் வேண்டாம் போறோம்னு சொல்லி ஒரு பக்கா பிசினஸ் மேனுடைய சண்டை நடந்தா பிசினஸ் நடக்காது. சண்டை கூடாதுங்கிறதா நல்ல பிசினஸ் மேன். அப்பதான் நம்ம செழிப்பு இருக்குங்கிறது டிப்பிக்கல். அந்த இடத்துல ரஷ்யாட்ட சொன்னாரு நடக்கல, இஸ்ரேல்கிட்ட சொன்னாரு நடக்கல, நம்மகிட்ட சொன்னாரு நடந்து சொன்னே காக்கா உட்கார பணம் போடுறதா நான் சொல்லி நடந்துச்சு கிளைம் பண்ணிக்கலாம். அமெரிக்கா என்னுடைய நண்பர். நம்ம நண்பர் பாகிஸ்தானுக்கு விமானம் கொடுத்து வச்சிருக்காரு. அது அவங்களோட உரிமை. கொடுத்தா கூட என்ன, அது அவங்களுடைய உரிமை. என்ன பண்ண முடியாது. அமெரிக்காவுடைய எதிரி ரஷ்யா, ரஷ்யா நமக்கு நண்பர். ரைட் சார். எஸ். அமெரிக்காவுடைய எதிரி பாலஸ்தீன், பாலஸ்தீன் நமக்கு நண்பர். புரியுங்களா? அவனுக்கு எதிரினா நான் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பாலிசி பண்ண கிடையாது. நீ என்னதான் கொடுத்து வச்சாலும் இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட், நான் அடிச்சிட்டேன். சொல்லமா F-16 ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அது கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தெரியல. ஏன் எதிரிகிட்டல கொடுத்து வச்சிருக்கீங்க? அது அவங்களுடைய உரிமை. பாகிஸ்தான் உருவான நாள்ல இருந்து சைனா அவங்க கூட வந்திருக்கு. நமக்கு அவங்க நட்பு நாடா இருந்ததே இல்ல. நேரு தான் ஏமாந்தாரு. இந்தோ சீனி பாய் பாய் சொல்லி அடி வாங்கினாரு. நாம அன்னைக்கு உண்மை பார்த்தல. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாஜ்பாயோட கவர்மெண்ட்ல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருக்கும்போது ஓபனா சொன்னார் பாகிஸ்தானை விட நமக்கு எதிரி நாடு சைனா. ஓபனா மிலிட்டரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்காரு. பாகிஸ்தான் ஆரம்பத்துல இருந்தே அமெரிக்க பின்னணியில தான, அமெரிக்காவை தான பின்னாடி வச்சிருக்காங்க. தெரியல அப்படியா சார் கேளுங்க. அமெரிக்கா, யூகே, சைனா யார் கொடுத்தாலும் வாங்குற இடத்துல இருக்காங்க. காசு கொடுத்தா வாங்குற ஒரு நாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணீங்க? கைதில் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண பிஓகே என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். பிஓகே எப்போ உருவாச்சு? வாஜ்பாய் பீரியட்லயா, நரேந்திர மோடி பீரியட்லயா? பிஓகேங்க ஒரு இடம் இப்ப அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. போர் முடிஞ்சதா? போர் முடியல. அன்னைக்கு போர் முடிஞ்சதுல சரண்டர் ஆனாங்க. அன்னைக்கு என்ன பண்ணி 99 அன்னைக்கு போர் முடிஞ்சதுல, இன்னைக்கு போர் முடியல. பங்களாதேஷ் தான் நோக்கமா இருந்துச்சு. பங்களாதேஷ் தனி நாடாக்கி போர் கைதிகளை கொடுக்கணும்னா நீ நாட்டை ஒத்துக்கணும். ஏன் நாடுல இருந்து ஒரு பகுதி வச்சிருந்தால அதை ஏன் வாங்கிக்க கூடாது? வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்களா சார்? இப்ப சரியா தான் போர் முடியல. அப்போ பிஓகே கண்டிப்பா மீட்கிறோம் தான். என்னைக்கா இருந்தாலும் நீங்க பார்க்க முடியும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதா, ஒரு சீஸ் ஃபயருக்குள்ள வந்திருக்கிறதா ஒரு தகவல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்க, அப்புறம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவங்க எல்லாமும் ஷேர் பண்ணாங்க. ஆனாலும் அடுத்தடுத்து சில தாக்குதல்கள் நடந்துச்சு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்களுடைய பார்வை சார்? இந்தியா வந்து இன்னொரு முறை பாகிஸ்தானை வென்றெடுத்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். வேற அங்கே புரிஞ்சுக்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப தெளிவாக 3 நாளில் அவங்கள வந்து ஐயா எங்களை விட்டுருங்கன்னு சொல்ல வச்சுருக்கோம். இதற்கு முன்னாடி 60களில் 70களில் கார்கில் போரில் எல்லா போர்லையுமே வந்து அது வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் போச்சு. 3ஆம் நாளில் போர் போது 7ஆம் தேதி நம்ம ஆரம்பித்து வச்சோம். அவங்களுடைய பயங்கரவாத முகாம்களில் ராணுவ முகாம்களிலே பொதுமக்கள்கிட்டே கிடையாது. பயங்கரவாதம் அவங்க கோச்சுக்கிட்டு பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எங்கள் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. 7ஆம் தேதி இரவு, 8ஆம் தேதி இரவு, 9ஆம் தேதி இரவு, 10ஆம் தேதி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
3 நாளில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு போர். அதில் நம்ம எவ்வளோ அப்பர் ஹேண்ட் எடுத்தோங்கிறது இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு காலம் வரலாறு நிச்சயமாக சொல்லுவோம். சார், இப்போது இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் தரப்புலேயே இது ஒரு வெற்றி கொண்டாட்டமாக அங்கங்கே ஊர்வலம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்ல வேண்டியதான். நம்ம வந்து நரேந்திர மோடி அவர்களை 240 சீட்டில் நாங்கள் முடக்கிட்டோம் அப்படின்னு வெற்றி கொண்டாட்டம்னு சொன்னது தான் நம்ம உங்கள்கிட்ட நிறைய பேட்டியில் பேசியிருக்கோம். 180 சீட்டை வச்சுட்டு ஆட்சி பண்ணது காங்கிரஸ். 180 சீட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து 240 சீட்டு வாங்கின பிஜேபி பார்த்து வவ்வின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிக்கிற வேண்டியதான். இன்றைக்கும் பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி வேறு ஏதாவது சொல்லுவார் போல தெரியுது, எனக்கு தெரியாது. இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமர் தான், அவர் வென்றவர் தான், கூட்டணியாக நின்று வென்றவர். சரிங்களா? ஒரு முறைக்கு 3வது முறை நின்றவர். இன்னைக்கு பிறகு நீங்கள் 100 சீட்டோட வாங்கலை. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டீங்க? வெற்றி வெற்றி இந்திய கூட்டணி வெற்றி சொல்லிக்கங்க. அதே மாதிரி தான் பாகிஸ்தான் அவர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களா பின்னாடி போய் வரணும். நம்ம வேலை. நேற்று வந்து நம்ம தளபதிகளில் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், ஏப்பா எங்களுக்கு வந்து குறி வச்சு அடிக்கிற மட்டும்தான் வேலை, பாடி என்ற வேலையெல்லாம் எங்களுடைய வேலை கிடையாது, அவங்களும் எண்ணிக்கைங்க அப்படின்னு. அவ்வளோதான் நம்முடைய வேலையை, நம்ம மிஷன் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு வேற ஒரு புரியுறக்கா அப்படின்னு சொல்கிறேன். நம்முடைய ப்ரெஸ் மீட் வந்து டெய்லி நடந்துட்டுருக்கு. 7ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டுருக்கு. வேறு வேறு ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் கொடுக்குது, டிஃபென்ஸ் கொடுக்குது, எல்லாரும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேட்டிலையும் குறைஞ்சபட்சம் 10 படம் காட்டுறாங்க. குறைஞ்சபட்சம் சேட்டலைட் இமேஜ், ராக்கெட்டு, விஷுவல்ஸு, டைரெக்டாக அடித்தது, ஹிட்டிங் விஷுவல்ஸ் எல்லாமே காட்டும். அப்படி பாகிஸ்தான் எதாவது வந்துச்சான்னு நீங்கள் காட்டுங்க. வெற்றி கொண்டாட்டம் நீங்கள் சொல்லிட்டு போங்க. நான் ஒன்றும் பிரச்சனை. நான் தான் மாமா ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன மார்க்குன்னு கேட்பேன்ல. நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் நீங்கள் சொல்லி என்ன மார்க்குன்னு கேட்டால் பதில் சொல்லுங்கள். பதில் சர்டிஃபிகேட் காட்டுங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் வித் ப்ரூஃப் கொடுக்குது. எத்தனை மணிக்கு எங்கே எவ்வளோ பேர் என்ன டேமேஜ் என்ன மெசேஜ் இவ்வளோ டீடெயில் அப்படி அவங்க கொடுத்துருக்காங்களா. நாங்கள் இந்தியாவை பணியை வச்சுட்டோம் குனியை வச்சுட்டோம் நீங்கள் சொல்லிக்கங்க. அதெல்லாம் நான் வந்து சண்டைக்கு அவங்க கூட வார்த்தை நம்ம பலமுறை சொன்னது. இப்போ வரைக்கும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் இல்லை. இதுதான் இந்தியா ஸ்டாண்ட். எங்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் போர். நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் விட மாட்டோம். இவ்வளோதான் தெரியும். எனக்கு அவனுக்கு நான் வந்து உன் வீட்டில் ஒரு தருதலை பையன் இருக்கான், அந்த பையனை நான் சரி பண்ணுறதுக்காக நான் கிளம்புறேன். அவன் என் வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் குடும்பமே கிளம்பி அது எங்கள் பிள்ளைலன்னு வரீங்கன்னா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் காட்டிட்டோம். இப்போ முடிஞ்சு வச்ச கதை அவ்வளோ. இப்போ வந்து ஒரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் கேஸ், யாருக்கு ஃபோன் பண்ணா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். டிஜிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன். இவங்க தான் போர்க்காலத்தில் தளபதிகளை தாண்டி ஒன்றுக்கு ஒரு டிஜிஎம் வச்சிருப்பாங்க. இவர் தான் இந்த ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து ஹெட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அவர் சொன்னால் தான், அவர் தான் வந்து அட்டாக்னா அட்டாக்கு, ஹோல்டுனா ஹோல்டு, எல்லாம் அவர் சொல்கிறது தான். அந்த டிஜிஎம்ஓ பாகிஸ்தான், டிஜிஎம்ஓ இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணார். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டாங்க. கதையே தெரியாதா உங்களுக்கு? சாரி, நான் சொல்றேன். அவர்கள் பேசி தான் இது வந்து செட்டில் ஆச்சு. அப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணுது 3:30 மணிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எங்களை விட்டுருங்க, நம்ம வந்து அமைதியாயிடலாம் சொல்லி சொல்கிறாங்க. இருங்கப்பா நாங்கள் கேட்டு சொல்கிறாங்க, நாங்கள் மேலே வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. ஓகே நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சீஸ் ஃபயர் இல்லை, நம்ம அஃபீஷியலாக பயன்படுத்துகிற வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை இப்போ வரைக்கும் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி திரும்பி சாயந்தரம் 5:30 மணிக்கு நடந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர்கள் வந்து வேண்டாம் விட்டுரு வலிக்குது அழுதுருவேன் அப்படின்னாங்க. ரைட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான். அது வந்து இன்னும் நம்ம வந்து நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் இந்த பேச்சுக்கு பிறகு 10ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு நடந்த பேச்சுக்கு பிறகு நம்ம ஏர்ஃபோர்ஸ் இந்த ஆப்ரேஷன் இஸ் ஸ்டில் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நேற்று ப்ரெஸ் மீட்டில் முப்படையில் முக்கிய தலைவர்கள் வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இப்போ நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டில் வி ஆர் அட் த ஜோன் அப்படின்றாங்க. அதுதான் நம்ம வந்து முழுக்க இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்லையும் 24 மணி நேரம் தேர்தல் இருக்கும், அடுத்த 1 நிமிஷம் அப்படி தான் சொல்கிறாங்க, வரக்கூடாது, ஆனால் வந்தால் அடுத்த நிமிஷம் தாக்கல் நடத்துறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வார் ஜோனில் தான் இருக்கிறோம். அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள், பாஸ் வச்சுருக்கிறோம். அதையும் அவங்க கெடுக்கிறதோ தொடுக்கிறதோ அவங்களுடைய விஷயம். நமக்கு ஒன்று நம்ம வந்து உடனடியாக எடுத்துக்கணும். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியாவில் பார்டர் ஸ்டேட்டில் பூரா நம்ம மக்கள்லாம் சாயந்தரம் உட்காந்து ரோட்டில் உட்காந்து டீ குடிச்சு கதை பேசிட்டு மாத்திரம் பெரிய குண்டுடா அங்கே போட்டாங்க இங்கே போட்டாங்க ஜாலியாக கதை பேசி உட்காண்டாங்க. 7 மணிக்கு நம்ம திரும்பிட்டோம். 32 விமான நிலையங்களை மீண்டும் சிவில் பானை போட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம உடனடியாக அவர்கள் கேட்ட போர் நிறுத்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அதை கெடுக்கிறாங்களா தொடுக்கிறாங்களாங்கிறது அவங்க கையில் இருக்குது. நம்ம ரெண்டுக்கும் நம்ம ரெடியாக இருக்கும். இல்லை சார், இப்போ பாகிஸ்தானில் இந்த போரை நடத்தக்கூடிய ஒரு ஆப்ரேஷனல் ஹெட்டு தான் இந்தியாவில் டிஜிஎம்ஓ இந்திய டிஜிஎம்ஓக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வலிக்குது வேணாம், எதுக்கு இப்படி தாக்குறீங்க, நம்ம நிறுத்திப்போமேன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்கன்னா 5 மணியோட அதுவும் நாங்கள் நிறுத்திக்கிறோம்னு சொன்ன பிறகு, இந்தியா தரப்பில் சொன்ன பிறகு பாகிஸ்தான் நைட்டு பூரா குண்டு போட்டு இருக்காங்க. காஷ்மீர் முதல்வர் கதறாரு. ஆமாம், காஷ்மீர்லாம் கதறல. காஷ்மீர் முதல்வர் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் எல்லாரையும் விட மிகப்பெரிய தேசப்பற்ற காட்டுனவர் அவர். நம்ம வந்து ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்து ஒரு நல்ல நண்பன் யார் கெட்டவன் யார், அரசியல் ரீதியாக அவரும் ஓவைசியும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் மத்திய அரசை வாங்குவாங்கன்னு வாங்கக்கூடியவங்க. புரியுங்களா? அவங்க வந்து பொய்யாலாம் சொல்லக்கூடியவங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா மாற்றிலாம் பேசி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு திசையில் நின்னாங்க, ஒரு குரல் நின்னாங்க. ஆமாம், தமிழக முதலமைச்சர் மேற்கொண்ட அந்த பேரணியை
எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய கவர்னரே பாராட்டார், ஏங்க சூப்பருங்க, நல்ல மேட்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு திசையில நின்றது, அதுல குழப்பம் இல்லை. ஸோ அவர் அவர் வந்து விமர்சனம் செய்ததும் குற்றம் சாட்டியதும் பாகிஸ்தானை. இந்தியா தூங்குதான்னு சில காங்கிரஸ்காரங்க போல அவர் கேட்கல. அதை நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி கவலையெல்லாம் அவருக்கு அவர் ரொம்ப தெளிவா, ஏன்னா அவர் வந்து அந்த 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 எல்லை மாநிலத்தில் இருக்கிறார். இதற்கு முன்னாடி அவரும் அவர் குடும்பமும் எல்லா சுகபோகங்களை அனுபவிச்சது, எல்லா கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சது. 2 சைடு ஆஃப் லைஃப் அவர் பார்த்தவர். எப்படி அவரை ஓரங்கட்டி ஒழிச்சு வச்சிருந்தாங்க, எப்படி அவர் உச்சத்தில் வச்சிருந்தாங்க, எல்லாத்தையுமே பார்த்தவர். அதனால அவருக்கு தெரிஞ்சதுனால இன்னைக்கு என்ன நடக்குது, அதனால தான் மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. இப்போ எவ்வளோ ஃப்ரீடம் நடக்குது, எவ்வளோ குரோத், அதனால தான் அவர் அசம்பிளியில் பெஹல்காம் அட்டாக்கு பிறகு இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நீங்கள் எங்களை நம்பி வந்தீங்களே, இப்படி நாங்கள் உங்களை கொள்ளும்படி ஆகிப்போச்சு, எங்கள் ஊர் மக்கள் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவர் கதர்னதுக்கான காரணம் அதுதான். அப்போ அவர் வந்து ஃபுல் லைன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறார், இந்தியன் கவர்மெண்ட். அதில் குழப்பம் இல்லை. அவர் சொன்னது இப்படி பேச்சுவார்த்தை மீறி பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் என்றைக்குமே அப்படி தான், இன்னைக்கு நேரத்தில் அது எப்பயுமே அப்படி தான். இந்த பக்கம் வந்து பண்ண அந்த சூனா பானா கேரக்டர் தான், நம்ம வந்து யாரும் பார்க்கல, போ 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 அந்த குரூப் தான். ஆனால் இன்னைக்கு எதுவுமே, நேற்று நைட் எதுவுமே இல்லை, இன்னைக்கு எதுவுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்போ அப்பயும் நம்ம பெருந்தன்மை என்ன வரும், நேற்று நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் ராணுவ தளபதிகள்லாம் சொன்னாங்கன்னு, அங்கே கம்யூனிகேஷன் லேட்டாக போயிருக்கலாம், அது நம்ம வந்து எல்லா பெனிஃபிட் ஆஃப்னு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமோ நம்ம உட்கார்ந்துருக்கல. அவங்க அடித்ததுக்கெல்லாம் திரும்பி அடிச்சுட்டு அது யாருடைய கமாண்டுக்காக அதில் நரேந்திர மோடி என்ன சொல்லணும், அஜித் தோவல் என்ன சொல்லணும், பாதுகாப்பு அமைச்சர் சொல்லணும், அமித்ஷா தான் சொல்வாரா, யாருக்கும் காத்துக்கல. அந்தந்த ஏரியா கமாண்ட் தெளிவாக நம்முடைய ராணுவ தலைமை தளபதி ரொம்ப வெஸ்டர்ன் கமாண்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்கள் ஏரியாவில் உங்கள் ரேடார் இப்படி வச்சுருக்கீங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளே வந்து அடிச்சு இவ்வளோ தான், யார்கிட்டையும் கேட்காது. நம்ம வந்து கேட்கணுமா வைக்கணுமா, நான் இது எவ்வளோ, அதெல்லாம் ஓன் கமாண்ட், ஓன் ஏரியாவில் வந்து அடிச்சு அதை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம். ஸோ அவர்கள் அத்துமீறல் இருந்தது, அது உண்மை. நாம் என்ன உங்களுக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன், நாங்கள் தான் அதை முதல்ல பிரேக் பண்ணோம். பல இங்கிலீஷ் சேனலுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் சேனலில் பிரேக் பண்ணோம். தம்பி அருண் வந்து அது உடனடியாக சொன்னார். அதுக்கப்புறம் பல பேர் சேனலில் போடலைன்னா எங்களுக்கு தான் ஃபீட்பேக்லாம் வச்சு, சார் எந்த சேனலும் போடல, நடந்திருக்குங்க அப்படின்னு நிறைய எங்களுக்கே எங்களுடைய ஆட்களே வந்து நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் இல்லைங்க, நாங்கள் ஃபார்மாக இருக்கோம், கடைசியில் அதுதான் உண்மை. ஸோ அத்துமீறல் நடந்தது உண்மை, அதை யாரும் மறுக்கலை. ஆனால் அது அவர்கள் திருந்ததுக்கான ஒரு கேப், அவ்வளோதான். நம்ம அந்த அத்துமீறலும் பதிலடி கொடுத்தா செஞ்சோம். என்னப்பா அவங்க வந்து சமாதானம் பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கல. இல்லை சார், சமாதானம் பேசுகிறாங்க, எனக்கு வலிக்குது விட்டுருன்னு வந்து கேட்டவங்க, ஆனாலும் அடுத்தடுத்து அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாகிஸ்தானை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாகிஸ்தான்ங்கிறது 3 அரசியலாக இருக்குது. அங்கே வந்து அரசியல்வாதிகள்னு ஒரு குரூப் இருக்குது, ஐஎஸ்ஐன்னு ஒரு குரூப் இருக்குது, ராணுவம்னு ஒரு குரூப் இருக்குது. அது ரொம்ப கேலியாக ஒன்று சொல்லுவாங்க, எல்லா நாட்டுக்கும் ஒரு ராணுவம் இருக்கும், பாகிஸ்தானில் மட்டும்தான் ராணுவத்துக்கு ஒரு நாடு இருக்கும்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இது ஒரு கேள்வி. அதாவது அவங்க வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ராணுவம் வந்து சிமெண்ட் தொழிற்சாலையிலேருந்து காபி கம்பெனிலேருந்து 150 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இட்ஸ் கார்பரேட், தேர் ரன்னிங். நான் வந்து உங்களுக்கு வேற ஒன்று சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு போர், அங்கே உள்ள தளபதிகளுக்கு ஒரு வழக்கம், ஒரு போர் சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒன்று, ஒரு ஊடுருவல் பேர், அதில் வந்து உடனே படகு ஒரு உலநாடுகள்கிட்ட பேசி ஒரு 20,000 கோடி ரூபா நம்ம வந்து கடனை வாங்கி பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 10,000 கோடி ஆட்டை போட்டு லண்டனில் சவுதியில் எங்கேயா ஒரு சொத்தை வாங்கிட்டு செட்டில் ஆக வேண்டியது. இது வந்து நீங்கள் பின்னாடி எடுத்து கொஞ்சம் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தளபதிகளும் ஒரு வேலையை வச்சுருப்பாங்க. அரசியல்வாதிகளோட பெரிய பணக்காரலாம் இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அதனால அவங்க வந்து எந்த பக்கம் போவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம், யார் இவங்க நீ உன்ட்ட பேச மாட்டேன் என்கிட்ட பேச மாட்டேன், நம்மளோட ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்புற அவங்க வழக்கம் தான். அவர்கள் வந்து ஒரு முறையற்ற ஒரு நாடு அப்படின்னு நீங்களாம் சொல்ல வேண்டாம், அண்ணன் அசுதீன் ஓவைசியே சொல்லுவார். அவரு பாகிஸ்தான் ஏன் விட்டீங்கன்னு கேட்டுட்டு எல்லாரும் கேட்டா நீங்க விட்டுருவீங்களான்னு கேட்டு, அதான் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அதனால நம்ம வந்து ஒன்றும் பட்சல. ஆனால் இவன் பைத்தியக்காரங்கிறக்கா நானும் பைத்தியமாக முடியாது. நமக்கு வந்து அது ஹவு டு டீலுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து ஒரு பழைய ஒரு ஜோக் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. 2 பேர் எதிர் வர்றாங்க, அப்போ வந்து ஒரே தீசையில் நிற்கிறாங்க, ஒருத்தர் வழி விட்டால் தான் இன்னொருத்தர் போக முடியும். அப்போ வந்து அவர் சொல்கிறார், நான் பைத்தியக்காரங்களாம் வழி விட மாட்டேன் அப்படின்றார். எதிரால் சொல்கிறார், ஆனால் நான் வழி விடுவேன் அப்படின்றார். உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளோதான். அந்த இடத்துல தான் நம்ம நினைக்கிறோம். பாகிஸ்தான்காரன் பைத்தியக்காரன் தான் பண்ணானே, நானும் பதிலுக்கு பைத்தியக்காரன், நான் பதிலுக்கு என்னுடைய உறுதிப்பாட்டோடு இருப்பேன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து தெளிவாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வார்த்தை திரும்ப வந்துச்சு, நாங்கள் எஸ்கலேட் பண்ணலை, நாங்கள் ப்ரொவோக் பண்ணல, முதலடி நாங்கள் அடிக்கலை. இதை தெளிவாக சொல்லிகிட்டே வந்தோம். நாங்கள் அடித்தப்புறம் பயங்கரவாதி முகாம் மட்டும்தான், சிவிலியனுக்கு ஒருத்தர் கூட சேதாரம் இல்லை. நாங்கள் அது கேரண்டியாக சொல்ல முடியும். நாங்கள் நீங்கள் இலக்கு ஃபோட்டோ வரைக்கும் காட்டும், வீடியோ வரைக்கும் காட்டும். அப்போ நீ எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது, அப்புறம் நீ என்னை தாக்குனா நானும் தாக்குவேன். அதில் ஒன்று. ஸோ அவர்கள் வந்து இப்படி இவ்வளோ ஒப்பந்தத்தை மீறி தாக்குறதுனால தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அதில் இந்தியாவில் யாரும் அதிர்ச்சி அடையலை. ஆனால் இப்போ இன்னும் வந்து கேட்டுட்டு இப்படி நீ கெஞ்சிட்டு நீயே திருப்பி தாக்குறேன்னா நம்ம அப்படி சும்மா இருக்கலாமான்னு ஒரு கேள்வி இங்கிருந்து வரும். சும்மா இல்லைன்னு சொன்னேன், நீங்கள் சும்மா இருக்கலாமான்னு கேட்குறீங்களே. நான் உங்களுக்கு தான் பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேட்குறீங்க, வழக்கம் போல் தேவதன் பேட்டர்னில். நான் தான் சும்மா இருக்கலை, மூஞ்சிலே குத்தணும்னு சொல்கிறேன். நான் அவங்க அப்பயே நம்ம வந்து யாருடைய கமாண்டுக்கும் அவங்க காத்திருக்கலாம்னு நான் சொன்னேன். உங்களுக்கு அன்னன்னைக்கு ராத்திரியே அடித்தோன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு 10ஆம் தேதி ராத்திரியே நம்ம அடித்தோன்னு சொல்கிறேன்.
நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணி இல்லை சார், அவங்க குண்டு போடுறப்ப நம்ம திருப்பி தாக்கிட்டு இருந்தோங்கிறது இயல்பாகவே எல்லையில் இது நடக்கும். வயலேஷனுக்கு பிறகும் அதான் சார், இயல்பாகவே அங்கேருந்து 2 பீரிங் வந்துச்சுன்னா இங்கிருந்து நம்மளும் அடிப்போம். இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அந்தந்த பகுதிகளில் அவங்கவுங்க செய்கிறது தான். ஆனால் அவங்க ஒரு தாக்குதலை ஏவுகணைகளை எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுடைய சிவிலியன் டார்கெட்ஸை வச்சு. அப்போ நம்ம இது உள்ளே வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தினதுக்கே பாகிஸ்தானில் 9 இடங்களில் நம்ம ஏவுகணை தாக்குதல் நடத்தின நம்மளுடைய சிவிலியன்ஸ், நம்மளுடைய இராணுவ வீரர் கொல்லப்படுறாரு. சமாதானத்துக்கு வந்த பிறகும் ஏவுகணைகள் அனுப்பி மக்களை கொள்றாங்க. அப்போ இது எப்படி? நீங்கள் ஒரு சின்ன டேலி நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். நம்ம வந்து போர்னா இழப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது எந்த சைடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வீரனாலும் சரி, அவர் ஒரு 10 குத்து குத்துனானே இவன் 2 குத்தாவது பதில் குத்திடுவார். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி அப்போ வந்து யார் ஜெயிப்புன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர்களுக்கு என்ன இழப்பு, நமக்கு இழப்புன்னு பாருங்கள். ஒரு கம்பேரிசன் உலகம் முழுக்க ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. என்ன, இராணுவ வீரர்கள் இங்கே எவ்வளோ இருந்தாங்க, அங்கே எவ்வளோ இருந்தாங்க, சிவிலியன் இங்கே எவ்வளோ இருந்தாங்க, அங்கே எவ்வளோ இருந்தாங்க, டார்கெட்ஸ் எவ்வளோ ஆச்சு, இவங்க இப்படி பார்த்தீங்கன்னா போதும். அப்போ அவர்களுடைய மிலிட்ரி பேஸ் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாச்சுங்கிறது ஃபோட்டோ ப்ரூஃப் நம்ம காட்டிடும். ராவல் இல்லைன்றாங்கல்ல சார் அவங்க இல்லை. நான் உங்களுக்கு பாகிஸ்தான் நம்பினா நீங்கள் நம்பிட்டு போங்க. நான் ஃபோட்டோவை நம்புறேன். நான் இந்தியா நான் வந்து ஜிங்கோயிசம் பண்ணி நான் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து கண் கூட பாரு மெய்ப்பொருள் காண்பதிலும் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பாகிஸ்தான் சொல்றது தான் அறிவு நினைச்சு நீங்க நினைச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் வந்து இன்டர்நேஷனல் மீடியாஸும் அதை கவர் பண்ணது இல்லை. 2 பேர் பேசுறதையும் எவங்க இன்டர்நேஷனல் மீடியா இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. போது இங்கிலீஷில் பேசினா இன்டர்நேஷனல் மீடியாவா? இப்போ நான் என்ன மீடியா? இப்போ நான் தமிழில் பேசினா வந்து தப்பான மீடியாவா? எனக்கு ஒன்றும் புரியல. இன்டர்நேஷனல் மீடியா பிபிசி பண்ண தப்பான செய்தி நான் 100 உங்களுக்கு காட்டவா? நீங்கள் அந்த மாதிரி பிபிசி மறிக்க மாட்டேன் உங்கள் சேனலில் போடுவீங்களா? டெலிகிராஃப், டான், எந்த செய்தி சேனல் சொல்லுங்கள். அவங்க போட்ட தப்பான செய்தி போட்டு டெலிட் பண்ண ட்வீட் நான் 100 காட்டவா? போட்டு டெலிட் பண்ணது காட்டவா? தமிழ்நாட்டில் ஹிந்து எவ்வளோ பேப்பர் உங்களுக்கு காட்டணும்? போட்டு டெலிட் பண்ணது காட்டவா? அவங்களாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டு அவங்க ஏன் டெலிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? போட்டிங்களா? உண்மை தானே? போட ஏன் டெலிட் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் அவங்க இன்டர்நேஷனல் மீடியா வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பாகிஸ்தான் மீது நம்பிக்கை இருக்குது, வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் ஹியர். இல்லை அவங்க நான் சொல்ல வருது, யாரும் பண்ணல. இல்லை நான் நிரூபணம் காட்டுறேன். லாகூரில் என்ன ஆச்சுன்னு அவங்களோட ராணுவ தளபதி பேசுகிறார், வீடியோ எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு நான் தாண்டறேன். நீங்கள் பார்க்குற பழக்கம் நான் தரேன். நாங்கள் அவங்க ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க இந்தியா, நாங்கள் 90% தடுத்துட்டோம். அதை மீறி சில டேமேஜ் வந்து லாகூரில் நடந்துச்சுன்னு அவங்க ஒத்துட்ருக்குறாங்க. சரிங்களா? அவங்களுடைய மிரக் கான் அப்படின்னு ஒரு இராணுவ விமானத்தளம் அங்கே வந்து உங்கள் உயரத்துக்கு பள்ளம் எங்கே அவங்களுடைய ரன்வேல ஃபோட்டோவோடு எடுத்து போட்டுருக்கோம். சோசியல் மீடியாவில் பூரா வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. அவங்களுடைய நம்ம சோசியல் மீடியாவில் வந்து மட்டும் நம்மகிட்டே ப்ரூஃப் இருக்குது, எங்கே அடித்தோம் நம்முடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதை மாதிரி அவங்களை எதாவது காட்ட சொல்லுங்கள். அவங்க தாக்குதல் நடத்தினாங்க இல்லைன்னு சொல்லலை. தாக்குதல் நடத்தல நமக்கு 4-5 தப்பிச்சு, அதையும் நான் சொல்கிறேன். அவங்க வந்து 100 அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரோனு, நம்ம 92 அடிச்சிட்டோம். ஒரு 7-8 உள்ளே விழுந்திருக்கும். அதே நான் மறுக்கலை. அந்த 7-8 சிவிலியனுக்கு எந்த கேஷுவாலிட்டி ஏற்படுத்தலை. அந்த 7-8 வந்து நம்முடைய டிஃபென்ஸ் சைடுக்கு எந்த கேஷுவாலிட்டி ஏற்படுத்தலை. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளோட 4 பேர்கள் 5 பேர்கள் இருந்தால் ஆமாம் நம்மகிட்ட 5 பேர்கள் இறந்துருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அட்லீஸ்ட் 40 பேர் இருந்திருக்காங்க. நம்மகிட்ட டேட்டா இருக்குது எங்கே அப்படிங்கிறது. எல்ஓசியில் மட்டும் இல்லை, உள்ளே வரைக்கும் 40 அட்லீஸ்ட். நம்மகிட்ட 25 அப்பாவியர்கள் பலியானாங்க ஏப்ரல் 21. அவருடைய குறைஞ்சபட்சம் 100 பயங்கரவாதிகள் பலியானாங்க 4 டைம். நம்மகிட்ட 5, அவங்கள்ட்ட வந்து 40 யார் இராணுவ வீரர்கள். நம்மகிட்ட 25 சிவிலியன், அவங்கள்ட்ட வந்து 100 பயங்கரவாதி. நம்மகிட்ட ஒரு டேமேஜ் கூட கிடையாது எந்த இராணுவ விமான தளத்துக்கும். அங்கே எவ்வளோ டேமேஜ்னு அவங்களுக்கே தெரியும், நம்ம அறிவிச்சிருக்கோம். அவ்வளோதான் சார். இப்போ 2 பக்கமும் 2 மிலிட்ரி அதிகாரிகள் பேசி நிறுத்திட்டாங்க. அவங்க நம்மள்ட்ட கேட்டாங்க, நம்ம அதுக்கு சரி கேட்குறாங்களேன்னு விட்டு கொடுக்குறோம். இதுக்கு ட்ரம்ப் எங்கே சார் வந்தார்? நான் சொல்லி நிறுத்திவிட்டாங்கன்னு ஒரு ட்வீட்டெல்லாம் போட்டு அதான் சொன்னேன். அவர் பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை. இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. எப்பயுமே யாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, நாம் அதை வந்து கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோங்கிறது மட்டும்தான். நம்ம ட்ரம்ப் மட்டும் பேசலாம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 100 நாட்டு தலைவர் நம்மகிட்ட பேசுனாங்க. இன்னொரு தகவல் சொல்கிறேன், நாமும் 100 நாட்டு தலைவர்கிட்ட பேசுகிறோம். நீங்கள் வந்து இராணுவத்திலே ரொம்ப தெளிவாக அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸே சொன்னாங்க, we were continuously doing briefing, debriefing. அது ஏப்ரல் 22 பிறகும் பண்ணோம், மே 7 பிறகும் பண்ணோம், டெய்லி பண்ணோம். என்எஸ்சியை 10 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் திரு அஜித் தோவல், எம்இஏ 10 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் திரு ஜெய்சங்கர். அந்தந்த அதிகாரிகள் அங்கங்கே பேசிகிட்டே இருந்தாங்க, எல்லா பக்கம் பேசிட்டாங்க. யூகேல இருக்கக்கூடிய நம்முடைய அம்பாசிடர் தமிழர் அவர் பேசுகிறார். எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேசிகிட்டே இருந்தோம். எல்லா நாட்டு தலைவரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜேடி வான்ஸ் பேசினார், இஸ்ரேல் பேச்சு எல்லாரும் பேசுகிறாங்க. சவுதி அரேபியா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், அரபிக் எமிரேட்ஸ் பண்ணியிருக்கோம், இஸ்ரேல் பண்ணியிருக்கோம், ரஷ்யாவுக்கு பண்ணியிருக்கோம். ரஷ்யா பொறுத்து சத்தம் காட்டல நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்கிட்ட பேசுகிறோம் பூரா நான் தான் அட்வைஸ் பண்ணேன், தம்பி நம்ம பையன் தான் சொன்னால் சொல்லிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் கிளைம் நாம் எங்கேயா சொல்லியிருக்கோமான்னு கேளுங்க. அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப்புடைய கூற்றை ஏற்று உங்களுக்கு தகவலுக்காக ஆஃப் த ரெக்கார்டை நான் ஒன்று சொல்கிறேன். அது இந்திய கவர்மெண்ட் சொல்லாது, ஏன்னா நம்ம நண்பர் அப்படிங்கிறனால. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி,
முதல்ல பேசிக்கலாக ஒரு பிஸ்னஸ்மேன், அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியல்வாதி. ட்ரம்ப் அப்படிங்கிற அவருடைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் உலகம் அறிஞ்சு வச்சுருங்களா. சோசியல் மீடியாவிலே நமக்கு வந்து ட்விட்டர் மாதிரி ட்ரூத் அப்படின்னு போட்டேன்னு வச்சிருக்காரு, நிறைய வச்சிருக்காரு, நல்ல பெருங்கோடீஸ்வரர். அவருக்கு வியாபாரம் தான் முதல்ல குறி. அதனால தான் வெளிநாட்டுக்காரன் பூரா இங்கே வராத, H1B விசா கொடுக்க மாட்டேன், டேக்ஸ் நான் வார் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி பூரா அவருடைய பார்வை பூரா அந்த பக்கம் தான் இருக்கும். முதல்ல பிஸ்னஸ். அப்போ நான் போர் வேண்டாம் போகணும்னு சொல்லி ஒரு பக்கா பிஸ்னஸ் மேனுடைய சண்டை நடந்தால் பிஸ்னஸ் நடக்காது. ஸோ சண்டை கூடாதுங்கிறத நல்ல பிஸ்னஸ் மேன். அப்போ தான் நம்ம செழிப்பு இருக்குங்கிற டிப்பிக்கல் அந்த ஐடியா இருப்பார். ரஷ்யாட்ட சொன்னார் நடக்கலை, இஸ்ரேல்கிட்ட சொன்னார் நடக்கலை, நம்மகிட்ட சொன்னார் நடந்து சொன்னே காக்கா உட்கார பணம் தான் நான் சொல்லி நடந்துச்சு கிளைம் பண்ணிக்கிறார். அது அவர் எடுத்துக்க கிளைம், நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் நமக்கு நல்ல நண்பர். ஆனால் இயல்பில் அவரை விட நல்ல நண்பர் நமக்கு வந்து புட்டின் கம்பேரிட்டிவ்லி. உங்களுக்கு நமக்கு வந்து ரஷ்யாவோட நமக்கு நீண்ட நெடுங்கால அறுபடாத உறவு இருக்குது. அமெரிக்காவில் கூட ஒருக்க திடீர்னு ரீகன் வந்தால் வேறு மாதிரி இருக்கும், அவர் வந்த மாதிரி இருக்கும், மாறி மாறி போயிட்டு இருக்கும். நமக்கு அறுபடாத ஒரு நமக்கு ரஷ்யாவில் யார் வந்தாலும் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவர்களே அந்த கிளைம் பண்ணல. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நம்ம வந்து இவங்க சொல்கிற கிளைம் அவர் கிளைம்னா பண்ணிட்டு போட்டு நான் தான் சொன்னேன் பண்ணிட்டு போட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ஹிஸ்டாரிக்கல் அவருக்கு வந்து 1000 வருஷம் போராட்டம்ட்டார். 1000 வருஷம் அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு இங்கே கண்டாரா? 1000 வருஷம் எங்கே பிரச்சனை இருக்குது? அவர் வந்து அடிச்சு விட்றாரு, நம்ம சந்தோஷம், நான் தான் பண்ணிட்டு சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டி எடுத்து போகிறீங்க, அண்ணன் பாண்டே டெய்லி பார்க்குறேன், நீங்களும் நானும் சந்திக்கணும்னு உலகத்துக்கே தெரியும் சரிங்களா. அவங்க பார்த்துருக்காங்க. நான் தான் சொன்னேன் பாண்டே சார் அப்படி செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா யார் இல்லை நம்புவாங்க. ஏன்னா பாண்டேவை டெய்லி தேவந்தன் பார்க்குறாருல, அப்போ வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைப்பாங்க. நீங்க வெளியில போய் கிளைம் பண்ணி நான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இல்ல இல்ல அப்ப மறுக்கணும்ல. நான் உங்களுக்கு நானும் நீங்களும் சந்திச்ச முதல் நாள் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில முதல் முறையா நான் நீங்கள் சந்திச்ச நாள். நீங்க ஒன்று குற்றச்சாட்டு சொன்னா அதை மறுக்க வேண்டிய வேலை என்னோடது இல்ல சார். யாரோ காமன் மேன் போறவங்க யார் பேசினாலும் சரி, ட்ரம்ப் யார் பேசினாலும் சரி, அமெரிக்கா அதிபர் யார் பேசினாலும் சரி, நான் வந்து என்னுடைய டிக்னிட்டி நான் மெயின்டைன் பண்றேன். F-16 நாங்க தூக்கிட்டோம், அதை சொல்ல மாட்டோம். ஏன்னா அது அமெரிக்காவுக்கு வலிக்கும். F-16 வந்து அமெரிக்காட்டிருந்து வாங்கினது, அது நாங்கள் தூக்கிட்டோம் சொல்ல மாட்டோம். சைனாலேருந்து வந்து தூக்கணும்னு சொல்லிட்டோம். 3 தடவை சொல்லியிருக்காங்க. சைனாலேருந்து வந்த ராக்கெட் லான்ச்சரை தூக்கிட்டோம், சைனாலேருந்து ராக்கெட் அடிச்சோம், சைனாலேருந்து வந்த ஃப்ளைட் அடிச்சோம் நம்ம சொல்லிட்டோம். அதிகாரப்பூர்வமாக சைனா மேடு பாகிஸ்தான் யூஸ்டு நம்ம சொல்லிட்டோம். மற்ற நாடு நம்ம சொல்லலை. அப்போ சைனாவை தடவை யார்ட்டு வாங்கல. அதெல்லாம் உண்மைதான். F-16 இல்லை வீழ்த்திருக்கோங்கிறது உண்மை. யார் யாருங்கிற டீட்டெயில் சொல்ல மாட்டேன். நம்ம அமெரிக்கா பற்றி அன்னைக்கு இரவு அந்த செய்திகள் வந்துச்சு, ஆனால் அதன் பிறகு அதை எதுவுமே உறுதி செய்யலையே. அதான் அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், உறுதி செய்யலைங்க. நீங்கள் வழக்கம் போல நீங்கள் பின்னாடி வரீங்களா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், பின்னாடி வந்து நான் சொல்லலை. வெற்றி இல்லை, எவ்வளோ பெரிய வெற்றி. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு எளிமையான உதாரணம். வேற ஒரு தம்பி ஆங்கர் பண்றாரு, அவர் வந்து அந்த தம்பி நல்லா பண்றாரு அப்படின்னு நான் சொன்னா பிரச்சனை இல்லை. தேவேந்திரோட நல்லா பண்றாருன்னா உங்களுக்கு தேவையில்லாமல வலிக்கும். நான் உங்களுக்கு புரியுது, நான் அவரை பாராட்டுறேன், நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அவர் நல்லா பண்றாரு இல்லைங்க. அமெரிக்கா என்னுடைய நண்பர், அமெரிக்கா என்னுடைய நண்பர். நான் வந்து ஐ வாண்ட் டு மெயின்டைன். அதுதான் உங்களுக்கு தேவேந்திரனுக்கும் எனக்கும் பகையும் இல்லை நட்பும் இல்லை, புரியுங்களா? நான் மட்டும் ஓரமா நினைக்கிறேன். நான் இன்னொருத்தர பாராட்ட கிளம்பி தேவேந்திரனோட சூப்பரா பண்றாருன்னு அது உங்களுடைய பகையை நான் சம்பாதிக்கிறேன். சார் அமெரிக்கா நமக்கு நண்பர், நம்ம நண்பர் பாகிஸ்தானுக்கு விமானம் கொடுத்து வச்சிருக்காரு, அது அவங்களுடைய உரிமை. கொடுத்தா கூட என்ன, அது அவங்களுடைய உரிமை, என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய உரிமை. அமெரிக்காவுடைய எதிரி ரஷ்யா, ரஷ்யா நமக்கு நண்பர், ரைட் சார். எஸ், அமெரிக்காவுடைய எதிரி பாலஸ்தீன், பாலஸ்தீன் நமக்கு நண்பர், புரியுங்களா? அவனுக்கு எதிரினா நான் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பாலிசி மட்டும் கிடையாது. நீ என்னதான் கொடுத்து வச்சாலும் இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட், நான் அடிச்சிட்டேன் F-16 ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தெரியல, பாவம் ஏன் எதிரிட்டல கொடுத்து வச்சிருக்கீங்க? அது அவங்களுடைய உரிமை, அது அழிக்கிறது என்னுடைய கடமை. அப்ப அந்த கடமையை சொன்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்க, மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. மக்கள் நிம்மதியா இருக்காங்க, தேவேந்திரன் கஷ்டப்படுவார். மக்கள் நிம்மதியா இருக்கு, மக்கள் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி. பீப்புள் வந்து பயங்கர ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. மறுநாள் காலையில் 140 இன்னைக்கு வந்து ராணுவ தளபதி ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கடைசி வரி முடிக்கிறார். எல்லாத்தையும் விட முக்கியமாக 140 கோடி மக்கள் எங்கள் கூட நீங்கள் வி சல்யூட் யூ அப்படின்னார். அந்த அதாவது யாருக்காக நாங்கள் துணை நிற்கிறோமோ, எல்லையில் உங்களுக்காக நான் நிற்கிறோம் அப்படின்னு ப்ரைடு இல்லாமல் நீங்கள் என் கூட நின்னீங்கன்னு சந்தோஷப்படுறேன். நான் வந்து தனியாக சண்டை போடலைங்க, என் பின்னாடி பார்த்தா 140 கோடி ஒரு வரிசையில் நிற்கிறேன், அடடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். ஹரியானாவில் சண்டிகரில் எப்போ ஆள் எடுக்கிறோன்னு யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டான், வந்து நின்னது பாருங்க கூட்டம், உங்களுக்கு புரியுங்களா? பார்டர் அங்கே அடிச்சுட்டு இருக்கான், சைரன் ஓடிட்டு இருக்கு, புரியுங்களா? இதுதாங்க இந்தியா. நீங்க நினைக்கிற ஆசைப்படுற இந்தியா கிடையாது, அது ஒரு நாள் நடக்க போறது. இந்தியா தான் ஆசைப்படுறோம், ஆனா அது சரியா நடக்குதுன்னு கேட்குறோம். நடக்குது. நீங்க அது உங்களுக்கு பாகிஸ்தானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் தெரியும், வித் நோ ப்ரூஃப். நீங்க ப்ரூஃப் வச்சுக்கிறத பதில் சொல்ல நீங்க கடமைன்றேன். நம்ம நண்பன் அமெரிக்கா, அந்த அமெரிக்காவினுடைய அதிபர் ஒரு ட்வீட் போடுறாரு, சொல்லி முடிச்சிட்டேன், உண்மையாலே தெரிஞ்சு சொல்லி முடிச்சிட்டேன். நம்ம அதுக்கு ரியாக்ட் ஆக மாட்டோம், நான் பண்ண வேண்டியது இல்ல. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. தேவேந்திரன் 10 கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு ஜால்ரா அடிக்கிறார், அவர் 200 ரூபா யூபி. நான் சொல்லிட்டு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் சொல்லிட்டு நான் அவதர் நீங்க சொல்லணும் 200 ரூபா வாங்கலன்னு சொல்லி சொன்னா அப்ப எவ்வளவு ரூபா வாங்கணும்னு கேட்பான். உங்களுக்கு கீழே புரியல, நான் 200 ரூபா வாங்கல நீங்க சொல்றீங்க, நீங்க அப்ப எவ்வளவு வாங்கணும்னு கேட்பேன். அந்த வார்த்தை போருக்குள்ளே நாங்க வர்றது இல்லை.
அது நாங்கள் இந்தியாவோட எப்பயுமே அந்த வேலையில் நாங்கள் வந்து எங்களுக்கு நண்பனா டீல் பண்ண தெரியும், எதிரியா டீல் பண்ண தெரியும். நண்பனை எதிரியாக்குற மாதிரி பைத்தியக்காரத்தெல்லாம் பழைய ஆட்சியில் பண்ண மாதிரி பைத்தியம் பண்ண மாட்டேன். இல்லை, நண்பனை தான் நம்ம எதிரியாக்கிக்கிட்டோம்னு விமர்சனம். வாங்க சொல்லுங்க, விமர்சனம் வரட்டும், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இப்போ ராகுல் காந்தியோட ஒரு ஸ்பீச் ஒன்று இப்போ போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, சீனாவையும் பாகிஸ்தானையும் நம்ம நெருங்க விடாம செஞ்சிருக்கணும், அது மிகப்பெரிய தப்பு அவங்க அப்படின்னு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சிருக்கணும். சிபிசியும் ஐஎன்சியும் கையெழுத்து போட்டாங்க, என்னன்னு போய் கேளுங்க அவர்கிட்ட. அப்படின்னு என்ன தெரியுமா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ரெண்டு கட்சியுடைய தலைவரும் நாம ஒண்ணா இருக்க பார்த்தோம். ஒரு செகண்ட், நீங்க எதிரியே ஒண்ணாக்க வச்சீங்க. நாடு பத்தி பேசலாங்க, கட்சி பத்தி பேசிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு பேசுனேன். நான் இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் கவர்மெண்ட் போற 100 ஒப்பந்தம் போடுவோம், இன்னும் போடுங்க நான் சொல்லுவேன். நான் சொல்றது காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா என்ன கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்கிறேன். என்ன கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்கிறேன். நான் சொல்லியிருக்கீங்களான்னு கேட்கிறேன். அதை முதல்ல கேளுங்க. பாகிஸ்தானையும் சைனா பிரிக்க நல்ல சந்தர்ப்பம் பண்ணி அப்புறம் பேசுவோம். நீங்களும் அவங்கள முதல்ல கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன கையெழுத்து போட்டு இன்னைக்கு சொல்ல மாட்டேன்றீங்க, எங்களை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? அது இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் கவர்மெண்ட் நான் கேட்க மாட்டேன். உரிமைமே பெருமைமே சந்தோஷமே. என்னங்க ரெண்டு கட்சிக்குள்ள கூட்டு, இந்தியாவுக்குள்ள இந்தி கூட்டணி வச்சிருக்கீங்க, இங்க அங்க என்ன கூட்டணி, அது என்ன கூட்டணி? ரைட் சார். ஆனா ராஜதந்திர ரீதியில எது சார் ராஜேந்திரன் ஆப்போசிட்ல கொண்டு ஒரே கொண்டு வந்துட கூடாது இல்ல? எது ராஜேந்திரன்? அவங்க ஒன்னா தானே உட்கார்ந்துருக்காங்க டே 1ல இருந்து. பாகிஸ்தான் உருவான நாள்ல இருந்து சைனா அவங்க கூட உட்கார்ந்துருக்கு. நமக்கு அவங்க நட்பு நாடா இருந்ததே இல்ல. நேரு தான் ஏமாந்தாரு, இந்தோ சீனி பாய் பாய் சொல்லி அடி வாங்கினாரு. நாம அன்னைக்கு உண்மை பார்த்தல. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாஜ்பாயோட கவர்மெண்ட்ல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருக்கும்போது ஓப்பனா சொன்னார், பாகிஸ்தானை விட நமக்கு எதிரி நாடு சைனா. ஓப்பனா மிலிட்டரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனா பாகிஸ்தான் ஆரம்பத்துல இருந்தே அமெரிக்க பின்னணியில தானே, அமெரிக்காவை தானே பின்னாடி வச்சிருக்காங்க. தெரியல அப்படியா சார் கேளுங்க. அமெரிக்கா, யூகே, சைனா யார் கொடுத்தாலும் வாங்குற இடத்துல இருக்காங்க. காசு கொடுத்தா வாங்குற ஒரு நாடு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதை நான் சொல்ல கடந்த கால வார்கள்ல நம்ம பார்த்திருக்கலாம். அமெரிக்கா ஆதரவு நான் சொல்ல குவாஜா வந்து அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, நீங்க தானப்பா எங்களை வந்து ரவுடி ஆக்குனீங்க, நாங்க யூகே பேச்சை கேட்டு ரவுடித்தனம் பண்ணோம், பாகிஸ்தான் பேச்ச அமெரிக்கா பேச்சை கேட்டு நாங்க பயங்கரவாத நடப்போம், நாங்க உங்க பேச்சை கேட்டு தானப்பா பண்ணோம்னு அவங்களே சொல்றாரு. நான் சொல்ல, அவருடைய மினிஸ்டர் சொல்றாரு. அப்ப அவங்க வந்து சைனாக்கு நெருக்கமா அவங்க டே 1ல இருந்து இருக்காங்க, நம்மனால அவங்க கிடையாது. இதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் ஒன்று போயிட்டு இருந்துச்சு சார். இந்தியா கேட்டுக்கிட்டு தான் அமெரிக்கா இந்த சமாதான முயற்சி எடுத்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க சொன்னா பொண்ணாங்கல்ல நாடு சமாதானம் பொருளி வந்து என்கிட்ட நீங்க நார்மல் டேஸ் பேசக்கூடாது. கவர்மெண்ட் விஷயத்துல இந்தியா இன்டர்வியூ தொடர்பான விஷயத்துல என்கிட்ட பொருளி பேசாது. உங்க பொருளிக்கு 4 நம்ம நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் சொன்னா? அமெரிக்கால ஏன் நான் கேட்ட குரூப் நான் சொன்னேன் உங்களுக்கு திரும்பி எங்களுடைய ராணுவ தளபதிகள் பேட்டி கொடுக்கும் போது போட்டோ, வீடியோ, ஆடியோ, வீடியோ எல்லாம் போடுறாங்க. இந்தியா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அப்படின்னா நீங்க எனக்கு ப்ரூஃப் காட்டு. ரைட் சார். இந்தியா ஒரு குளோபலி ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு. நம்ம அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் நம்ம சொன்னா கேட்குற இடத்துல இருக்காங்கன்னு நம்ம ஒரு பெருமிதமா இருந்தோம். ஐஎம்எஃப்ல இப்போ பணம் கொடுக்குற இடத்துக்கு, பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கொடுக்குற இடத்துக்கு வரும் பொழுது இந்தியா அதுக்கு எதிராக இருக்குது. ஆனால் இந்தியா தவிர மற்ற எல்லா நாடுகளும் அதுக்கு ஆதரவாக இருந்து பணம் ஐஎம்எஃப் அவங்களுக்கு கொடுக்கும். ஐஎம்எஃப் வந்து நம்மளால ஒரு அமெரிக்காவையும் மற்ற நாடுகளையும் பாரு, தீவிரவாத நாட்டுக்கு நீங்க பேச முடியல. ஐஎம்எஃப்னா என்ன? நம்ம பேசிட்டோம், நம்ம வந்து எதிர வாக்களிப்போம்னு சொன்னோம், வெளிநடப்பு பண்ணோம், நம்ம சண்டை போட்டோம், எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். பண்ண முடியலன்னு சொல்ல நம்ம நண்பர்களும் பண்ணலையே. நான் சொல்றேன் கேளுங்க. அது அவர்கள் நமக்கு மட்டும், அவர்களுக்கும் நண்பர்கள். நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், ஏன் காதலே வாங்க மாட்டேன்றீங்க? அமெரிக்கா இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆல்சோ. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. யார் சார் புரிஞ்சுக்கணும்? நீங்க இதை கேள்வி எழுப்பக்கூடிய தேவேந்திரன், அது பார்த்து சைடுல வந்து ஜால்ராஜ் சொல்றதுக்கு மற்ற நண்பர்கள். அமெரிக்கா வந்து எனக்கு மட்டும் இல்ல அவனுக்கு நண்பர்கள், அவனுடைய ப்ராப்ளம், நாட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் சார். அது நம்ம ப்ராப்ளம் சார். நான் ஏங்க அவன ஃப்ரெண்ட்ஷிப் கூட சொல்லி என் ஃப்ரெண்ட் என் எதிரிக்கும் ஃப்ரெண்டா இருக்காங்கிறது அது ஏன் ப்ராப்ளம் இல்ல? அதனால நீங்க அமெரிக்கா பேசிக்கிடுவீங்க. அந்த முட்டாள்தனம் தான் உங்க ராஜதந்திரத்துல எப்படி உட்கார்ந்து அந்த முட்டாள்தனம். நமக்கு எதிரா ஒரு நாடு இருக்கு, அந்த நாடு இந்தியாக்குள்ள தீவிரவாத தாக்குதல்களை நடத்துது. உலக நாடுகள் பூரா ரஷ்யாவுக்கு எதிராக இருந்துச்சு உக்ரைன் வார்ல. நம்ம இருந்தோமா? அமெரிக்காவுக்கு எதிரின்னா எனக்கு எதிரியா? அந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணக்கூடாது. எனக்கு நண்பன் யார் எதிரியா இருக்கிறத நான் முடிவு பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது என் நண்பன் என் பக்கம் எனக்கு தேவையில்லை. அப்பதான் உள்ள கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்துடும். அந்த தப்பு தான் நீங்க பண்ணக்கூடாது. காஷ்மீர் பிரச்சனை ஐக்கிய நாடு சபை எடுத்து போன மாதிரி காமெடி பண்ணக்கூடாது. கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டோம்னு அவரே இப்ப சொல்றாரு. நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கேன். 18வது நான் பதில் சொல்றேன். அவர் சொன்னதுக்கு அவர் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசியல் ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? ராஜினாமா பண்ணுவீங்களா? நான் சொல்றேன் சார், எதிர்க்கட்சி தலைவர், கேபினட் அந்தஸ்து, முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்றாருமே, நீ ஒத்துக்கிடுவீங்களா? இங்க சொல்றாரு ஒத்துக்கிடுவீங்களா? இல்ல அது தீர்வு, அது ஒத்துக்கிடுவீங்களா? பதில் சொல்லுங்க. விசாரிக்கணும், கோர்ட்ல உத்தரவு வரணும், அப்பதான் ஒத்துக்க முடியும். நான் என்ன சொல்றேன், ராஜினாமா பண்ணுவீங்களா? நான் கேள்வி கேட்கிறேன் ஓபனா. எதிர்க்கட்சி தலைவர் அலிகேஷன்ஸ்க்குலாம் ராஜினாமா பண்ண முடியுமா சார்? அத தனங்க சொல்லிட்டு இருக்கேன். அமெரிக்காக்காரர் ஏதோ சொல்லுங்க, நான் உட்கார்ந்து பதில் சொல்லிருக்க முடியுமா? அவங்க ஊர்ல 1000 பேசுவாங்க. அமெரிக்கால யாரோ ஒருத்தர் பேசுறாங்கன்னா பரவாயில்ல சார், நம்ம நண்பன் இல்ல சார், அந்த நாட்டோட தலைவர் இல்ல. இப்பதானங்க நான் உங்களுக்கு சொன்னேன், எல்ஓபி எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், ஒரு பார்ட்டியுடைய தலைவர்,
அவர் சொன்னார் என்ன செய்வீங்க? யாரோ ஒருத்தர், நான் சொல்லலையே. அவங்க மாதிரியா ட்ரம்ப் ஒரு எல்ஓபியா? ஆமா, இவர் என் மாநிலத்துக்கு அவர் வந்து சர்வதேசத்தில் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தலைவர். எங்க தமிழ்நாட்டுக்கு தலைவர் இவர், அவர் வந்து அமெரிக்காவுக்கு தலைவர், அவர் ஒரு நாட்டு தலைவர் தானே. அவர் தான் சொல்லிட்டு இருக்கேன். வேற என்ன உங்களுக்கு? அவர் என்ன வந்து போப்பாண்டவரா? எனக்கு ஒன்றும் புரியல. அமெரிக்கா தலைவர் தானே, நாங்கள் இந்திய தலைவர், நாங்கள் தனி நாடு, அவங்க வேறு நாடு, எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொன்னால் நான் ஏன் கேட்கணும்? நீங்கள் கேட்டுட்டு போங்க. இல்லை சார், எங்கே இந்த கேள்வி இவ்வளோ தூரம் வலுப்புறதுன்னா, நாம இரு நாட்டு பிரச்சனையில மூன்றாவது ஒரு நாடு கூடவே கூடாது, தலையிடுறதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம்னு இருந்தோம். ஈவன் இதுவரைக்கும் ஒத்துக்கிட்டது இல்ல. அப்புறம் அமெரிக்காலேயே போய் நீங்க தலையீடு, உங்க தலையீடுலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அவங்க நான் தான் தலையிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம அமைதியா இருக்கோம்னா, இந்திரா காந்தி அவர்கள் மறைந்து விட்டார். அதெல்லாம் நான் பேச தயாரா இல்லை. சரிங்களா? 90,000 கைதிகள் வந்தாங்களே, என்ன செஞ்சீங்கன்னு பதில் சொல்லுங்க. சிம்லா ஒப்பந்தம் போட வச்சாங்க. 90,000 நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. 90,000 ஒப்பந்தம் என்ன பண்ணீங்க? 90,000 கைதிகள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண பிஓகே என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். பிஓகே எப்போ உருவாச்சு? வாஜ்பாய் பீரியட்லையா, நரேந்திர மோடி பீரியட்லையா? பிஓகேங்க ஒரு இடம் இப்போ அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. போர் முடிஞ்சதா? போர் முடியல. அன்னைக்கு போர் முடிஞ்சதுல சரண்டர் ஆனாங்க. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? இந்திரா காந்தி யார்? இந்திரா காந்தி நீடு வருது, காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கீங்களா? நான் பேச தயாரா இல்லை. நீங்க சொன்னனால நாங்க வரேன். நீங்க காங்கிரஸ், இந்திரா காந்தி, அமெரிக்கா, ராகுல் காந்தி சொன்னனால எடுக்கிறேன். 99,000 அன்னைக்கு போர் முடிஞ்சதுல, இன்னைக்கு போர் முடியல. பங்களாதேஷ் தான் நோக்கமா இருந்துச்சு. பங்களாதேஷ் தனி நாடாக்கி போர் கைதிகளை கொடுக்கணும்னா நீ நாட்டை ஒத்துக்கணும். ஏன் நாடுல இருந்து ஒரு பகுதி வச்சிருந்தால, அதை ஏன் வாங்கிட கூடாது? வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்களா சார்? இப்போ சரியா தான் போர் முடியல. அப்போ பிஓகே கண்டிப்பா மீட்கிறோம் தான். என்னைக்கா இருந்தாலும் நீங்க பார்க்க போறீங்க. அதுல என்ன குழப்பம்? தேவேந்திரன் கண்ணால பாப்பார், நம்ம எல்லாரும் பார்ப்போம். இந்த சந்தர்ப்பம் தள்ளி போகுது. சந்தர்ப்பம் எது என்பதை நாம் தீர்மானிப்போம். அதை உட்காந்து தேவேந்திரன் தீர்மானிக்க முடியாது. எப்போ அணுகுண்டு போடணும், எப்போ ஆயுதம் போடணும், எப்போ ஒன்று நீங்கள் இங்கே உட்காந்துட்டு உங்கள் சேனலுக்கு தமிழில் வேணுங்கிறக்காலாம் பண்ண முடியாது. அது எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருக்கோம். த கம்ப்ளீட் கண்ட்ரி, த ஹோல் நேஷன் இஸ் ட்ரஸ்டிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. சார், போர் வேணான்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒழுங்கு போனான்னு சொல்லுவாங்க, போர் நம்மளா அப்படின்னு. இப்போ திருப்பியும் போர் வேணாங்கிறது பீஸ்ன்னு வரும்போது அப்போ அவங்கள திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் நம்மளும் அதுதான் சொல்ல வரேன். நான் போர் வேணும் நம்ம சொன்னோமா? இன்னைக்கு வரைக்கும் அத்தனை 5 நாள் பிரஸ் மீட்லையும் எங்களுடைய நோக்கம் போர் அல்ல. 2 வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வி நெவர் எஸ்கலேட்டட், வி நெவர் ப்ரொவோக்ட், நான் எஸ்கலேட்டிங் அட்டாக்னு வேற சொன்னாங்க. நாங்கள் வந்து உங்களை தூண்டாமல் நாங்கள் அடித்தோம். நாங்கள் அடித்தது அந்த இடத்துல தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், மல்டிபிள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அவ்வளோ தெளிவாக நம்ம சொன்னோம். போர் வேண்டாம் தான் நம்மளும் சொல்கிறோம். நீங்க வந்து அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மகாராஷ்டிராலையும் தமிழ்நாட்டிலையும் தத்துவம் பேசிட்டு இருக்கு. அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறார்கள், புனிதர்கள் இருக்கிறார்கள். எங்க ராணுவ நடவடிக்கை ஆதரவு தான் கொடுத்திருந்தாங்க. யார் ஆதரவு கொடுத்தாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டு பாருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகாராஷ்டிரா ஹேண்டில், ட்விட்டர் ஹேண்டில் என்ன போட்டுருன்னு பாருங்க. நேஷனல் ஹேண்டில், தேசிய அளவிலான ஹேண்டில் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ராகுல் காந்தி எங்க கட்சியோட என்னவா இருக்காரு? அகில இந்திய தலைவரா? எல்ஓபி சார். அவர் நீங்க கார்கே சொன்னா தான் கேட்பேன், ராகுல் காந்தி சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி அவர் பேச்சு ஏன் கேட்குறீங்க? அப்புறம் மக்கள்லாம் சொல்றாங்க, கருத்துலாம் வருது, கேள்விலாம் வலுப்படுது. அப்ப நான் மகாராஷ்டிரா ஹேண்டில் பேரை சொல்லி சொன்னேன், ஆல் இந்தியா பார்ட்டி எங்க போருக்கு ஆதரவு கொடுப்போம்னு நீங்க அது சம்பிரதாயம் சொல்லிட்டு உண்மை கேரக்டர் வழியில் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்ணன் பேசும்போது தத்துவமா பேசுறாரு. அப்ப ஆல் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறாரு அவரு? ஆல் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சுல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுல, அப்படி வேறு எதிர்க்கிறாரு? டி எஸ்கலேட் அப்படின்னு ஏன் போடுறீங்க? மகாராஷ்டிரால அங்கேயும் குழந்தைகள் வந்து பேசுறாங்க. பீகார் ஒரு குழந்தை பேசுறது, பீகார்ல எல்லாம் பேசுறாங்க, எடுத்து போடுறீங்களா நீங்க? பீகார் கவர்மெண்ட்டே பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கு, பேசிருக்கீங்களா, ஒத்துக்கிட்டீங்களா? பீகார்ல ஒரு குழந்தை பேசா ஹிந்தியில் எடுத்து ஒரு ட்வீட் போட்டு தமிழ்நாட்டு போடுறாங்க. மும்மொழி கொள்கை பரவாயில்லையா? அப்ப தமிழ்நாட்டில் ஒரு சிறுவனும் பேசலையா? பீகார்ல பேசுற சிறுவன் தான் உங்களுக்கு தேவைப்படுச்சா? அப்ப நீங்க உங்க ஆல் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடோட நீங்க முரண்படுறீங்களா? என்னங்க உங்களுக்கு வந்து ஒரு நாட்டுப்பற்று அப்படின்னா என்ன கிலோன்னு கேட்பீங்களா நீங்க? சார், தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தின அந்த பேரணி பெரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான். நான் ஏற்கனவே நானே வலிந்து சொன்னேன். தமிழ்நாடு முதலமைச்சர், காஷ்மீர் முதலமைச்சர் அசதுதீன் ஓவைசி அவர்கள் எல்லாரும் பொறுப்புணர்வை காட்டினார்கள். நான் அறிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர எல்லாரும் பொறுப்புணர்வை காட்டினாங்க. அது வந்து பெரிய பெருமை. அதனால தான் ராணுவம் தானாக அந்த வார்த்தையை சொல்லிச்சு. அதெல்லாம் வந்து இந்த எமோஷனல் டைலாக்லாம் ராணுவத்தில் வழக்கமாக பேச மாட்டாங்க. அவங்க வந்து 140 கோடி மக்களும் எங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க, சல்யூட் டு யூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒற்றுமையை, அந்த எமோஷனை வந்து வி ஆல் ஃபெல்ட், நாங்கள் எல்லாருமே அதை உணர்ந்தோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து அதுதான் இந்தியன்னஸ் அப்படின்னு நான் ரொம்ப தீவிரமானது. இது எப்பயுமே இருந்தது. இது காங்கிரஸ் பிஜேபிக்கெலாம் போல இந்தியன்னஸுக்கு எந்த பார்ட்டியும் கிளைம் பண்ண முடியாது. அது இந்திய தன்மை எப்பவுமே ரத்தத்தில் ஊறி நினைக்கிறேன். அது பெரிய பெருமைக்குரிய விஷயம். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.